இன்னைக்கு நம்ம ரிஷப ராசிக்கு மாசி மாத பலன்கள் பார்க்க போகிறோம். ஒரு பெரும் பணம் அப்படிங்கிறது வந்து இந்த மாதம் நீங்கள் இவ்வளோ நாளாக வந்து எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. ஒரு பெரிய அமௌண்ட்டு நமக்கு வருமா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் வந்து நல்ல அமைப்பு. ஏன்னா சுக்கிரன் வந்து உங்களுடைய ராசி அதிபதியே வந்து 11ஆம் இடத்துல ராகுவோடு சேர்ந்துருக்காரு. ஒரு பெரிய நீங்கள் இவ்வளோ நாளாக போட்ட எஃபர்ட்டுக்கு ஒரு பெரிய அமௌண்ட் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வரப்போகுது. ஏன்னா சுக்கிரன் வந்து உச்சம் பெற்றுட்டா ராசிக்கு கண்டிப்பாக நல்லதை செய்வார். அது மட்டும் இல்லாமல் சூரியனும் திக்பலத்தில் இருக்கார். அப்போது தொழிலில் நல்ல மாற்றம் முன்னேற்றம் உறுதியாக உண்டு. இந்த மாதம் வந்து தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் சூப்பர். அதுவும் வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்களா அவங்கெல்லாம் வந்து நல்ல கோடிக்கணக்கில் சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அதாவது ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழில்களுக்கு பல கோடிகள் உங்களுக்கு லாபங்களாகவே வரதுக்குண்டான அமைப்பு இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆறுக்குடையவர் ராகுவோடு போய் சேர்றாரு. ஆறுக்குடையவரும் உங்களுக்கு சுக்கிரன் தான். ஆனால் ராகுவோடு போய் சேரும்போது மாயை அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு ஆளாகாதீங்க. என்னென்னா அதாவது சனியும் அந்த இடத்துல வரப்போகிறாரு. ஆனால் இப்போ இருந்து நீங்கள் அலாட்டாக இரு ஆறுமுகம் அப்படின்னு மனசில் நீங்கள் நினச்சிக்கணும். வேறு வழி கிடையாது. ஏன் அப்படின்னா அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களும் ரொம்ப கவனமாக இருக்கணும். செக்கு ஹேண்டில் பண்ணுறது, கேஷை ஹேண்டில் பண்ணுறது, இவங்க எல்லாமே வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். பணத்தை மாற்றி விடுற விஷயங்கள் இந்த மாதிரி விஷயங்களே ரொம்ப கவனமாக இருக்கணும். பொதுவாகவே நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலையுமே யோசித்து செஞ்சீங்க அப்படின்னா உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் உத்தியோகத்தில் உங்களுக்கு நல்ல லாபம் நீங்கள் எதிர்பார்க்காத வகையில் ஒரு மிகப்பெரிய அமௌண்ட்டு அப்படிங்கிறது உங்களுக்கு வரதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சிலருக்கு வந்து வீடு கட்டக்கூடிய பிராப்தம், வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய பிராப்தம், இது எல்லாமே ரிஷபராசிக்காரங்களுக்கு இருக்குது.